தமிழ் சினிமாவில் பாடல் வந்தாலே அது நிமிடங்களில் ட்ரெண்ட் ஆகி ரசிகர்களின் பிளேலிஸ்டை குலுக்கிவிடும் பெயர் அனிருத் ரவிச்சந்தர். ராக் ஸ்டார் மாதிரி கம்பீரம், கவர்ச்சி, அதே சமயம் கிலுக்கல் கலந்த குணம். இதுதான் அனிருத்தின் பேக்கேஜ். இப்படிப்பட்டவரை பார்த்தாலே ரசிகர்கள் அடடா, இவன் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான் என்ற கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது. மேலுமா அவர் எந்த பிரபலத்தோட பெயர் இணைக்கப்பட்டாலும் இதுதான் பாக்கியம் என்று ரசிகர்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்து விடுவார்கள். திருமணம் என்ற வார்த்தையே அனிருத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, அனிருத் இதுவரைக்கும் ஒரு வார்த்தையும் சொல்லல. கிசுகிசு செய்திகள் வந்தாலும் சிரிச்சிட்டு விட்டு ஓரமா போயிருவார். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் சமீபத்தில் நடந்த ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் அனிருத் இருவரும் ஒரே மேடையில் தோன்றினர். அந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களிடம் இருந்து கேள்விகள் வந்து கொண்டே இருந்தன. அப்போது யாரோ ஒருவர் சிவகார்த்திகேயனிடம், உங்க நண்பர் அனிருத்துக்கு எப்போதுதான் கல்யாணம் நடக்கும் என்று கேள்வி கேட்டார். இதுக்கு பிறகு வழக்கம் போல சிரிப்பை கிளப்பும் நகைச்சுவை பதிலை தந்தார் சிவகார்த்திகேயன். அவர் சொன்னது, பொதுவா இரவு 8 மணிக்கு மேல் வீட்டில் கல்யாணமானவங்களுக்கு ஃபோன் வரும், எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு. ஆனா அனிருத் தூங்கி எழுவதே இரவு 8 மணிக்கு தான். அப்படி இருக்கிறவருக்கு கல்யாணமா, ஹிட் பாடல்களா என்று போட்டி வந்தால் அவருக்கு ஹிட் பாடல்கள் தான் முக்கியம் என்று நகைச்சுவையோடு கிளப்பிவிட்டார். அந்த மேடையில் இருந்த ரசிகர்கள் சிரித்த சிரிப்பால் ஹாலே குலுங்கியது. ஒரே சிரிப்பும் கைத்தட்டல்களும் வெடித்தன. அந்த ஒரு நொடியில் கூட அனிருத்தின் திருமணம் பற்றிய ஆர்வம் ரசிகர்களிடையே இன்னும் அதிகரித்தது. ஆனால் சிவகார்த்திகேயன் சொன்னதை பார்த்தால் அனிருத்துக்கு இப்போ கல்யாணம் முக்கியமில்ல, இசைதான் முக்கியம் என்று புரிகிறது. அவர் ஹிட் பாடல்களை குவிப்பதிலேயே பிஸியாக இருக்கிறார். ரசிகர்களும் சரி, இப்போ கல்யாணம் பற்றி கேட்காம ஹிட் பாடல்கள் கேட்கறதிலேயே ஹாப்பியா இருப்போம் என்று முடிவு செய்து விட்டார்கள் போல. ஆனால் தமிழ் சினிமாவில் கிசுகிசு சத்தம் ஒருபோதும் அடங்காது. அடுத்த மாதமே யாரோ ஒருத்தியோட பெயருடன் அனிருத்தை இணைத்து விடுவார்கள். அப்போது மீண்டும் அதே கேள்வி, அனிருத்துக்கு எப்போ கல்யாணம்? அப்படியே ரசிகர்களும் காத்திருப்பது ஒரே காரணத்துக்காகத்தான். திருமண நாளில் ஹிட் பாடல்களோட கூட ஒரு ஹிட் நியூஸ் வந்தால் அதுதான் அசல் பிளாக் பஸ்டர்.